அன்பு நேயர்களே வணக்கம். நாளைக்கு அமாவாசை, மாசி மாத அமாவாசை. இந்த மாசி மாதம் என்பது ரொம்ப சிறப்பான மாதம், லாப மாதம் என்று சொல்லுவார்கள். 11வது ராசி கும்பராசி. இந்த கும்பராசி என்பது நம்முடைய எண்ணங்களை பூர்த்தி செய்கின்ற ராசி. இந்த ராசியிலே நாளைய தினம் என்ன விசேஷம் என்று சொன்னால், வானியல் பூர்வமாக அபூர்வமாக கிரக சேர்க்கைகள் நடக்கின்ற நாள் நாளைய நாள். நாளைக்கு பார்த்தீங்கன்னா சப்த கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்ற 7 கிரகங்கள் அந்த இடத்துல, அந்த ராசியில் முன்னும் பின்னுமாக இருக்கின்றன. சூரியனும் சந்திரனும் சனியனுடைய வீடாகிய கும்பராசியிலே சேர்ந்திருக்கிறார்கள். கேது சிம்ம ராசியிலே இருந்து அந்த கும்பராசியை பார்க்கிறார். குரு மிதுன ராசியிலே இருந்து இந்த கும்பராசியை 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். ஆக 9 கிரகங்களுடைய அந்த கூட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒப்பற்ற நாள் இது. இந்த நூற்றாண்டினுடைய ரொம்ப பிரமாதமான ஒரு அற்புதமான நாள். அதே நேரத்திலே சூரியனும் சந்திரனும் இணைந்து இருப்பதினாலே இந்த அமாவாசை தினமானது நீத்தார் நினைவு தினமாக நம்மாலே அனுசரிக்கப்படுகிறது. முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்ய வேண்டிய நாள், அவர்களுக்கு உணவும் நீரும் தர வேண்டிய நாள். அவர்களுக்கு என்ன உணவு? அவர்களுக்கு உணவு என்பது எள். தர்ப்பணாதிகள் என்பது அவ்வளவு விரிவாக செய்ய வேண்டிய விஷயம் கிடையாது. எள்ளும் நீரும் போதும். அந்த எள்ளும் நீரும் நாம் நம்முடைய முன்னோர்களுடைய அந்த திருநாமத்தையும் அவர்களுடைய குல வழி கோத்திரம் என்று சொல்லுவாங்க, அதையும் சொல்லி அவர்களுக்கு முறையாக சமர்ப்பிக்க வேண்டிய நாள். எப்போ சமர்ப்பிக்கணும்னா, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அந்த நண்பகல் என்று சொல்லக்கூடிய நேரம் பிதர்களுடைய நேரம் என்று சொல்லுவார்கள். அந்த பிதர்கள் நம்ம வீட்டுக்கு விருந்தாடி வந்தாலும் அந்த எந்த நேரத்தில் விருந்தாடி ஒரு காலையில் ஒரு 9:30 மணி 10 மணிக்கு வந்தால் 10 மணிக்கு நம்ம இலையை போட்டு சாப்பாடு போட வேண்டிய ஒரு இருந்தால் அவங்களால சாப்பிட முடியாது. அவங்க சாப்பாட்டு நேரம் என்பது அந்த மதிய நேரம். அதே மாதிரி இந்த முன்னோர்களுக்கான அந்த வழிபாட்டுக்கு உரிய நேரம் என்பது பெரும்பாலும் நண்பகல் நேரம். இந்த நண்பகலில் கொடுக்க முடியாதவங்க வேணும்னா காலையிலேயே தர்ப்பணாதிகளை எல்லாம் கொடுத்துவிட்டு நண்பகல் அவர்களுக்கு இலை போட்டு படைத்து அந்த உணவை நாம் உண்ண வேண்டும் என்பதுதான் மரபு. எல்லாரும் கடைபிடித்து வருகின்ற மரபு. அதுவும் அந்த வாழை இலை, வாழைக்காய் இதெல்லாம் ரொம்ப விசேஷமான ஒரு அம்சங்கள். அந்த முன்னோர்களுக்கு படைப்பதற்கான இந்த உணவுகள், இந்த உணவுகளை எல்லாம் படைக்க வேண்டும். நாளைக்கு இந்த கிரகணங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கிறது மட்டும் கிடையாது, நாளைக்கு சூரிய கிரகணமும் நடக்குது. இந்த சூரிய கிரகணம் நம்முடைய நாட்டிலே தெரியாது. அதனால் இந்த சூரிய கிரகணத்துக்கான பிராயச்சித்தங்களையோ நீராடலையோ அந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் கண்ணுக்கு தெரியாத, நம்ம பாரத தேசத்தில் தெரியாத சூரிய கிரகணம். ஆனால் சூரிய கிரகணம் உலகத்தின் வேறு பகுதிகளில் தெரியுது. இந்த பூலோகத்தில் நடக்குங்கிறதால இந்த பூலோகத்தில் தானே நம்ம இருக்கிறோம். அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் நவக்கிரக ஸ்தோத்திரங்களை சொல்ல முடிந்தால் சொல்லலாம். ஒரு சின்ன ஸ்தோத்திரம் இருக்குது, 9க்கு அந்தர்யாமியாகிய ஸ்ரீமன் நாராயணனையும் நினைத்து கொண்டு இதை சொல்ல வேண்டும். ஓம் ஹ்ரீம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனிப்யச்ச ராகவே கேதவே நமகா அப்படின்ட்டு இந்த 9 கிரகங்களையும் நினைத்து உண்மை வணங்குகின்றேன். எங்களுக்கு எல்லா விதமான நலன்களையும் பலன்களையும் நீங்கள் தட்டாது தர வேண்டும் என்று நினைத்து வணங்கினால் போதுமானது. நம்ம காலையில் எழுந்து வழக்கமாக அமாவாசை அன்னைக்கு வீட்டுக்கு வெளியில் கோலம் போடக்கூடிய வழக்கம் பலருக்கு கிடையாது. காரணம், இது பிதர்கள் வருகை தருகின்ற நேரம். ஒரு தேவர்களுக்கான வழிபாடுங்கிறது ஒன்று, பிதர்களுக்கான வழிபாடு ஒன்று. நம்ம சாதாரணமாக இந்த பூணூல் போடுறவங்களே பார்த்தீங்கன்னா இடம் பலம் மாற்றிக்கொள்வார்கள். பிதர்களுக்கான முறை இருக்குது, தேவர்களுக்கான முறை இருக்குது. சுபத்துக்கு ஒரு முறை இருக்குது, அசுபத்துக்கு ஒரு முறை இருக்குது. அதனால் வீட்டுக்கு வெளியில் நம்ம கோலம் போடுகின்ற வழக்கம் இல்லை. ஆனால் தர்ப்பணம் முடித்துவிட்டு கோலம் போடலாம். நம்முடைய பிதர்கள் பூஜை அறை வரை வருவது கிடையாது என்பது ஒரு மரபு இருக்குது. தெய்வம் அவர்களை படைத்தது, அவர்கள் நம்மை படைத்தார்கள் என்பதாலே அவர்களை நாம் தெய்வங்களாக கருதி முன்னோர்களாக வெளியில் நம்ம அவர்களுக்கு நம்ம படங்களோ இல்லை வேறு வகையான ஒரு முறையோ நம்ம வைத்து கொள்ளுகிறோம். நம்ம அந்த இடத்துல நம்ம பார்த்திங்கன்னா கோலம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் பூஜை அறையில் தெய்வம் மட்டும் இருக்கிறதால அந்த இடத்துல கோலம் போட்டு விளக்கேற்றி வைக்கலாம். நாளை மாலையிலே பிதர்கள் நற்கதி அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு விளக்கு ஏற்றி வைக்கலாம். இது ரொம்ப முக்கியம். நாளைக்கு
ஒரு அற்புதமான பாசுரம் ஒன்று இருக்கு. என்ன பாசுரம் என்று சொன்னால், அதாவது திரு அழுந்தூர், தேரழுந்தூர்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெருமாள், அந்த பெருமாளை நினைத்து ஒரு அருமையான பாசுரம் நாளைக்கு மாலையிலே சொல்வதற்காக நாம் இந்த இடத்திலே உங்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம். பந்தணைந்த மெல்விரலாள் சீதைக்காகி பகலவன் மீது இயங்காத இலங்கை வேந்தன் அந்தமில் திண் கரம் சிரங்கள் புரண்டு வீழ அடுகணையால் எய்துகந்த அம்மான் தன்னை செந்தமிழும் வடகலையும் திகழ்ந்த நாவர் திசைமுகனே அனையவர்கள் செம்மைமிக்க அந்தணர்தம் ஆகுதியின் புகையார் செல்வத்து அணி அழுந்தூர் நின்றுகந்த அமரர் கோவே. பகவான் எந்த இடத்திலே பூஜைகள் நடக்கிறதோ, எந்த இடத்திலே செந்தமிழ் வேதமாகிய திருவாய்மொழி போன்ற திவ்ய பிரபந்தங்களும் வடமொழி வேதங்களாகிய புருஷ சூக்தம் ஸ்ரீ சூக்தம் முதலிய வேத மந்திரங்களும் ஒலிக்கின்றதோ அந்த இடத்திலே பகவான் நம்முடைய வழிபாட்டினுடைய நடுவிலே அவன் இருப்பானாம். எப்படி? திசைமுகனே அனையவர்கள் செம்மைமிக்க அந்தணர்தம் ஆகுதியின் புகையார். அந்த ஆகுதி புகை இருக்குது இல்லையா, வேள்வி புகை இருக்குது இல்லையா, அந்த வேள்வி புகை சகல செல்வங்களையும் தருமா ஒரு வீட்டில். அதனால தான் சொல்கிறது, சாம்பிராணி புகை போடுங்க, சாம்பிராணி புகையை போட்டால் மகாலட்சுமி தானாக வருவாள். அதில் முதல் 4 வரியில் என்ன சொல்கிறாரு? சீதைக்காக அற்புதமான விரல்கள், பந்து வைத்து கொண்டு விளையாடுகின்ற மென்மையான விரல்களை உடைய சீதைக்காக அந்த ராவணன் இலங்கை வேந்தன் வலிமையான தலையையும் தோள்களையும் துணித்து அடுகணையால் எய்துகந்த என்கிறார். அம்பினாலே துளைத்து வெட்டு எடுத்த அம்மான், நமக்கெல்லாம் தலைவனான அந்த எம்பிரானை எங்க போலாம்? செந்தமிழும் வடகலையும் திகழ்ந்தனாவர் திசைமுகனே அனையவர்கள் செம்மைமிக்க அந்தணர்தம் ஆகுதியின் புகையார் செல்வத்து அணி அழுந்தூர் என்கிறார். ஒரு திவ்ய தேசத்தில் போனாலும் நமக்கு சகல செல்வங்களும் அந்த இடத்துல கிடைக்கும். காரணம், செல்வத்துக்கு செல்வனாகிய தேவன் அந்த திவ்ய தேசத்திலே இருக்கிறான். நாளைக்கு தேரெழுந்தூர் திருத்தலம், இப்போதான் திருக்குடமுழுக்கு நடந்த இடம். அப்படிப்பட்ட அந்த தேரெழுந்தூர் அந்த தலைவனை நினைத்து கொண்டு நாளை மாலை இந்த பாசுரத்தை சொல்லுங்கள். அற்புதமான வாழ்க்கையை வாழுங்கள்.